பதிவு பாக்குற எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். காலையில சாப்பாட்டுக்கு 2 முட்டை போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா நம்ம நேரம் வீட்டுல தவா இல்ல. கரெக்டா அந்த நேரத்துல நம்மளோட 7ஆம் அறிவுல சின்ன யோசனை, ஏன் இதை வச்சு ஆம்லெட் ட்ரை பண்ணலாமேன்ட்டு. இதை வச்சு பண்ண நல்லா தான் வந்தது, ஆனா திருப்ப மட்டும் முடியல. சோ பொடி மசா போட்டு அதை போட்டு உட்காந்து சாப்பிட்ட அப்புறம் திரும்பவும் அதே இடத்துல இன்னொரு முக்கியமான வேலைக்கு உட்காந்துட்டேன். லேப்டாப்ல எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் மாசம் முன்னாடி கத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அதை சுத்தமா கை விட்டுட்டேன். அடுத்த 10 நாள் காலேஜ் லீவ்ன்றதால உட்காந்து உருப்படியா இந்த ஒரு வேலையாச்சும் பண்ணணும். பேசிக்கான கட் பண்றது ஆட் பண்றது எல்லாமே நல்லா பண்ணிடுறேன், ஆனா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கோளாரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கா போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ரெடியா இருந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு 7:30 மணி பக்கம் கால்பந்து மேட்ச் இருக்கு. அதுக்கு எப்பவும் போல பேஷா தயாராகி போயிட்டேன். நாங்க எப்பயும் போற டர்ஃப்ல 6 to 9 யாரோ புக் பண்ணிட்டாங்களாம். அதனால இன்னைக்கு வேற ஒரு டர்ஃப் தேடி தான் போனோம். இவனுக்கு வடக்கு நடிகரோட பேரு சித்தார்த். அவனோட எக்ஸல் வண்டியை எந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்களேன். இந்த வண்டி எக்ஸல்னு சொல்லக்கூடாதான், பேர் வேற இருக்கான், சீட்டா. அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்கறதுக்கு பூட்டெல்லாம் மாட்டிட்டு நானும் சேட்டாவும் வார்ம் அப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நீங்க அண்ணன் பாருங்க, ஒரு மேட்ச் சும்மா அதிரடியான மேட்ச். ஒரு ஆள் 2 பேரா கோல் அடிக்கிறோம், இருக்கிற எல்லாரும் கோல் அடிக்கிறாங்க. ஏன்னா நாங்க எப்பயும் போற டர்ஃபை விட இந்த டர்ஃப் கொஞ்சம் சின்னது. சோ மேட்ச் ஃபுல்லாவே கோல் மழை மட்டும் தான். அப்புறம் மேட்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணிட்டாங்க, இருந்து கிளம்புறேன். நம்ம கண்ணில் சேண்டா மாட்டிக்கிட்டாப்ல. நீங்களே சொல்லுங்க, நீங்க சேண்டாவை பார்த்தானே நினைப்பீங்க, போனா சாக்லேட் தருவார்ன்ட்டு தானே நினைப்பீங்க. நானும் அப்படி நினைச்சு தான் வண்டி எல்லாம் திருப்பிட்டு போனேன். ஆனா அவர் ரக்கடு சேண்டாவா இருப்பார் போல, சாக்லேட்டே கொடுக்காம போயிட்டாரு. அந்த சோகத்துல அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.